உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். ஓப்பனிங்கு 9ன்ற தொகை 4ன்ற தொகை 3ன்ற தொகை வருது. ஹெல்த்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். மார்பகத்தில் பெண்களாக இருந்தாக்கா மேமோகிராம் கூட பண்ணிக்கலாம். இந்த டைமில் பண்ணிக்கணும். புத்தி மட்டும் வேலை செய்யாது. குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கினவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு. விரைய செலவு நிறைய நடக்குது. வரவுக்கு மீறி குடும்பத்தில் விரைய செலவு எவ்வளோ கத்தி பார்த்தாலும் அவங்க செய்கிறது தான் செய்கிறேன்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதம் நிறைவடைகிறவர்களும் வண்டி வாகன விபத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இருதய பகுதியில் எச்சரிக்கையாக இருங்க. உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாகலாம். அப்பப்போ லோ பிபி வரலாம். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுகத்துக்களை பரிமாறிக்கிறதுனாலையும் பணம் வரலாம். உடல் சுகத்தை பரிமாறிக்கிறதுனாலையும் பணம் வரலாம். சில பேருக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக வெளிநாடு போக வேண்டும் என்ற ஆசை இருந்து அதற்கான எல்லா முயற்சிகளும் செய்து கடைசி நிமிஷம் வரலும் விசா வரலன்னா இப்போ விசா கிடைக்கும். 28 டிசம்பர் 24க்கு மேலே. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே. நான் தற்போது குரோதி வருடம் மார்கழி மாதம் மாத ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலத்திற்கு கூற உள்ளேன். காலம் 15 டிசம்பர் 2024 ஞாயிற்றுக்கிழமை 10 மணி 8 நிமிடம் முதல் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பண வரவு வருதுங்க. என்னங்க நீங்கள் ஓப்பனிங்கே நல்லா தாங்க இருக்குது. மூஞ்சி எங்கே உம்முன்னு எப்பவுமே வச்சுருக்கீங்க. நல்லா மகிழ்ச்சியாக சிரிக்க பார்ப்போம் ஒரு வாட்டி. ராஜ சிரிப்புங்க உங்கள் சிரிப்பு. ஆமாம், பிரமாதமாக இருக்கு. ஓப்பனிங்கே 9ன்ற தொகை 4ன்ற தொகை 3ன்ற தொகை வருது. இந்த மாதம் ஓப்பனிங்கே வருது. அப்புறம் என்ன வேணும்? அபிலாஷை பூர்த்தியாகுது. என்ன அபிலாஷை? சிலருக்கு ஆன்மீக அபிலாஷை, சிலருக்கு காம அபிலாஷை, சில பேருக்கு மது அபிலாஷைக்கு 3 ஆசை தானே சொன்னால். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, அவ்வளோதான். அந்த 3 ஆசையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ஆசை தீருகிறது. ஓப்பனிங்க முதல் 3 நாளில் எப்படி இப்படி சொல்லணுங்க ஜோசியம் சொன்னால் சும்மாவா? அங்கிருந்து வாங்க. இந்த மாதம் ஹெல்த்தை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்குங்க மேஷராசி அன்பர்களே. இல்லை என்றால் மேஷராசி அன்பிகளே ஹெல்த்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். மார்பகத்தில் பெண்களாக இருந்தாக்கா மேமோகிராம் கூட பண்ணிக்கலாம். இந்த டைமில் பண்ணிக்கணும். நம்ம சொல்கிறோம்னா சும்மா சொல்ல மாட்டோம். மேமோகிராம் பெண்களுக்கு மார்பகத்தில் மேமோகிராம் பண்ணிக்கிங்க. அங்கே எதுவுமே இருக்குன்னு நான் சொல்ல வரல. இருந்தால் உடனே கண்டுபிடிச்சி சரி பண்ணலாம். அதனால் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தாயின் உடல்நலம் கெடும். சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமான்ற பயம் வரும். கடந்த 2023 ஜனவரிலேருந்து ஏதோ கொஞ்சம் நல்ல நேரம் வந்தது. மேருஜி நீங்கள் சொன்னீங்க சனிப்பெயர்ச்சி 11 இருக்காருன்னு. அவர் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஆனால் இதெல்லாம் நான் காப்பாற்ற முடியாதுன்ற பயம் இருக்கும். லப்புட்டப்பு ஹார்ட் அடிக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நிப்பாட்ட முடியுமா? அது அந்த கோள்களுக்கு ஏற்ற மாதிரி தான். பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் தான் உங்களுடைய இதயமும் 24 மணி நேரம் கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுதான் ஜோதிட உண்மை, அறிவியல் உண்மை, ஜோதிட அறிவியல் உண்மை. புரியுதா? ரைட். அடுத்தது, ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே
பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இந்த மாத ஆரம்பத்திலேயே மனைவியினுடைய வர்க்கத்தார் அவங்களுடைய ஹெல்ப்பும் கிடைக்குது. அதே மாதிரி மனைவியினுடைய ஒத்தாசையும் உங்களுக்கு கிடைக்குது. தொழில் ரீதியாக அந்த அம்மா உங்களுக்கு தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் சுயதொழில் செய்கிறவராக இருந்தால், உத்தியோகம் செய்கிறவராக இருந்தாக்கா, மனைவியும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்களால நன்மை வரும். புத்தி மட்டும் வேலை செய்யாது. குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கினவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புண்டு. திருமணம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லாமல் 7 குடையின் எடுப்பாகவும் துடிப்பாகவும் இருந்து அவருடைய காலமும் இப்போ அந்த திருமண வயசும் இப்போ இருக்கிறவங்களுக்கு கல்யாணமாகும். இப்படி ஒழுங்காக ஜோசியத்தை புரிஞ்சிக்கணும். ஆமாம், இல்லைன்னா எழுதவனை பாட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு ஆகிடும். சிக்கலோ தப்பாக மாறிடும். அடுத்தது பாம்பு கனவுகள் நிறைய வரும் இந்த மாதம். அடுத்தது உழைப்பு அதிகமாக போடுவீங்க, அதுக்கேற்ற ஊதியமும் இந்த மாதம் கிடைக்கும். இப்போ முத்தான 4 பலன் கேட்டுக்குங்க. கடந்த 8/10/2024 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 2025 ஜனவரி வரலுமே எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது, கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த 8/10/24 இருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 14 ஜனவரி 25 வரலும் கஞ்சி குடிக்கிறதுக்கு காசு வரல சாமி. அப்புறம் என்ன பேசுகிறீங்க? பணப்பற்றாக்குறை. எல்லார்கிட்டையும் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சார் ஜிபே பண்ணுங்க, ஒரு 20,000 ரூபாய் இருந்தால், ஒரு 30,000 ரூபாய் இருந்தால் பண்ணுங்க, வந்துடுற அடுத்த மாதம் கொடுத்துட்றேன். அப்படி தான் வண்டி ஓடுதே. ஏன் ஓடுதுன்னு கேட்க முடியுமா? நீங்கள் கேட்க முடியாது. ஓடுது, அந்த மாதிரி ஓடுதே. அடுத்தது விரைய செலவு நிறைய நடக்குது. வரவுக்கு மீறி குடும்பத்தில் விரைய செலவு. எவ்வளோ கத்தி பார்த்தாலும் அவங்க செய்கிறது தான் செய்கிறேன்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. விரைய செலவு ஒரு பக்கம் கட்டுப்படுத்த முடியல. இன்னொன்று 20 அக்டோபர் 2024 முதல் இந்த மாதம் நிறைவடைகிற வரலும் வண்டி வாகன விபத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இருதய பகுதியில் எச்சரிக்கையாக இருங்க. உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாகலாம், அப்பப்போ லோ பிபி வரலாம். பிபி மாத்திரை சாப்பிட்றவங்க ஒழுங்காக சாப்பிடுங்க, இது முக்கியம். இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயம் இருக்கும். 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 20 அக்டோபர் 2024 முதல் 14 ஜனவரி 25 வரலாம். அதன் பிறகு 28 டிசம்பர் 2024 முதல் கப்பா இந்த 14 ஜனவரி 25 வரலும் காமம் அப்படியே தலைக்கு மேலே ஏறுது. ஐயோ பத்திக்கிச்சு மூளை மூடுக்கில் காமம் பெண்ணே அப்படின்னு ஆண் பாட வேண்டியது தான். பெண்கள் ஆணே அப்படின்னு. நல்ல அன்பான அழகான மனைவி உள்ளவங்க என்ஜாய் பண்ணி இந்த நேரத்தில் காமத்தில் முத்தெடுக்கலாம். 28 டிசம்பர் 2024 14 ஜனவரி 25 வரலும் வாய்ப்பு உண்டு, செய்யுங்க. ஒரு நண்பன் ஒரு நண்பியால் பொருளாதார உயர்வு உண்டு. ஆமாம், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுகத்துக்களை பரிமாறிக்கிறதுனாலையும் பணம் வரலாம், உடல் சுகத்தை பரிமாறிக்கிறதுனாலையும் பணம் வரலாம். திறமை சுகம்னு ஒன்று உண்டு, ஜீனியஸ்னஸ். உங்கள் ஜீனியஸ்னஸ் அவங்களுக்கு கொடுக்குறது அவங்க ஜீனியஸ். இப்படி 3 கேட்டகரி இருக்குல்ல. உலகன்னாக்கா ஒரே ஆளுக்காக சொல்ல முடியும். ஒரே தயிர் சோறு மாவுடு சாப்பிட்றவங்க மட்டுமா ராசி பலனில் மேஷ ராசியில் இருக்கிறான்?
மாட்டுக்கறி சாப்பிட்றவனும் மேஷராசியில் இருக்கிறான், ஆட்டுக்கறி சாப்பிட்றவனும் இருக்கிறான். அவனுக்கும் சொல்லணுமா இல்லையா? வெஜிடேரியனும் உண்டு, நான் வெஜிடேரியனும் உண்டு. ஆமாம், மண்ணாசை உள்ளவனும் வந்து மேஷராசியில் சேர்ந்தவனாக இருப்பான், பொன்னாசை உள்ளவனும் மேஷராசியில் சேர்ந்தவனாக இருப்பான், பெண்ணாசை உள்ளவனும் சேர்ந்தவனாக இருப்பான். எல்லாருக்கும் சேர்ந்து சொன்னால் தானே சாமி மல்டி கான்ஷியஸ். நான் மல்டி கான்ஷியஸ் இல்லை, ஒரு சாராருக்கு மட்டுமேவா வந்து நடக்குது, அப்படி கிடையாது. அதனால் அவங்க எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன் நீங்கள் பிரித்து வந்து எடுத்துக்கணும் என்று கூறி, இந்த 28 டிசம்பர் 2024 14 ஜனவரி 2025 ஒரு நண்பன் ஒரு நண்பியால் பொருளாதார உயர்வை பெறக்கூடிய காலம், தொழிலில் ஒரு குறிப்பிட்ட நல்ல வருமானத்தை பெறக்கூடிய காலம். சில பேருக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக வெளிநாடு போக வேண்டும் என்ற ஆசை இருந்து அதற்கான எல்லா முயற்சிகளும் செய்து கடைசி நிமிஷம் வரலும் விசா வரலன்னா இப்போ வந்து விசா கிடைக்கும். 28 டிசம்பர் 24 மேலே இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 14 ஜனவரி 25க்குள்ள சில பேருக்கு பிரயாணங்கள் ஏற்படும், அதன் மூலம் பணம் வரும். சில பேருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும், ஒரு நண்பன் மூலமாக ஒரு நண்பி மூலமாக வரும். ஆமாம், தொழிலில் ஒரு திருப்பு முனையான காலகட்டம் இது. ஆமாம். அடுத்தது 4 ஜனவரி 25 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 14 ஜனவரி 25 வரையிலும் தகப்பனாருடைய ஹெல்த்தில் டிசார்டர் வரலாம், நோய் நொடிகள் வரலாம், அதுக்காக ஒரு தொகை செலவிடப்படலாம். பிறகு வந்து கடன் பெறக்கூடிய அமைப்பு வரலாம், கொஞ்சம் பணமும் விரயமாகலாம். பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் உங்களுக்கு நலன் கருதி கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் தந்தால் இதை வந்து ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த குரோதி வருட மார்கழி மாத மேஷராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். இதுவரையில் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லிதமாகவும் தேதி மாத வருடத்தோடு கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும்.
இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.